ஸோ காய்ஸ் அவ்வளோ கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி கொடைக்கானலில் சுற்றி பார்க்க. இங்கெல்லாம் ரூம்ஸு காலைல 9 o'clock வேக்கேட் பண்ணணுமா. ஸோ லைட்டாக வண்டியை வார்ம் அப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ எங்கே இந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் எங்கே போகிறேன்னா, இந்த பேக் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேக் எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கிளாக் ரூம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் கிளாக் ரூமுக்குள்ளே போட்டுட்டு அங்கன்ட்டு நம்ம அப்படியே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ எந்த விதமான வேல்யூபிள் திங்ஸோ அதில் வைக்கல. எல்லாமே இன்னொரு ஷோல்டர் பேக்கு, நம்ம மார்வல் பேக் மாற்றியாச்சு. அதெல்லாம் தான் பஸ் ஸ்டாண்ட். நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் நம்ம ரூம். கிளம்புவோம். மணி எத்தனைனா 9:45 ஆகுது. ஸோ அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்க வேண்டியதான். சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வேறு ஒரு இடத்துக்கு சும்மா போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, இப்போ இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போமா. ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கேன். 15 டிகிரி இருக்குது. பட் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது நல்லா. ஊட்டி லெவலுக்கெலாம் குளிரிங்க இல்லை இப்போ. ஆனால் நேற்று நைட்டு பார்த்தா செம்ம ஃபாக் அடிச்சிருந்தது. அரௌண்ட் ஒரு 8 to 9 o'clock செம்ம ஃபாக். அதே மாதிரி 10 o'clock பார்த்தா அதே லெவல் நல்ல ஃபாகு. கொடைக்கானலோட ஆக்சுவல் ஸ்பெஷாலிட்டியே இதுதான். எல்லாமே ஒரே இடத்துலையே, ஒரே ஸ்பாட், ஒரே லைன்லேயே வந்துடும். நம்ம ஊட்டி மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு நம்ம ஊட்டி 1 day ஃபுல்லாக சுற்றினா கூட நம்ம 3 ஸ்பாட்டு தான் பார்க்க முடியாது. பட் அப்படி இல்லை. இதில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு என்ன கரெக்டாக ஒரு மணி எத்தனை நம்ம கிளம்பியிருக்குது 9:50. ஸோ அரௌண்ட் 10 o'clock கிளம்பியிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்பாட்டையுமே 2 o'clock பார்த்தோம். கொடைக்கானல் ஸ்பெஷாலிட்டியே அதுதான். லெஸ் டைமில் நிறைய பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம். இந்த லைனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஃப்ரம் இந்த ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சைடு வந்து போயிட்டு கடைசியாக லேக் கிட்ட வந்து முடிக்கலாம். இந்த ரூட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி சூசைட் பாயிண்ட்டு அந்த ரோட்டில் வரும். ஸோ அதில் வந்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக கொடைக்கானல் ஃபுல்லாக பார்த்துடலாம். கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். கொடைக்கானல் கொஞ்சம் சின்ன ஊர் தான். ஊட்டி சைஸ்லாம் இல்லை. ஊட்டி கொஞ்சம் ரொம்பவே பெருசு. கொடைக்கானலை விட டபுள் த சைஸ் அது. ஊட்டிக்கு வந்து 1 dayலாம் பத்தவே பத்தாது. பட் கொடைக்கானல் அப்படி இல்லை. ஈவன் இந்த 1 dayல பார்த்துட்டு வந்துடலாம். இன்னொரு 5 kilometers போக வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் மேப்ஸ் தேவையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி சுற்றினாலுமே சென்டர் ஆஃப் த பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாதிரி தான் இங்கே ரூட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. என்னடா ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு ரெடி பண்ணதுன்னா என்ன கேட்டால் கொடைக்கானல் தான் நான் சொல்லுவேன். ஊட்டி சீப்பாக இல்லை கொடைக்கானல் சீப்பான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஊட்டி தான் சீப்பு. ரூம்ஸ் ரேட் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எதாவது வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னாலும் கம்மியாக இருக்கும். அந்த சாக்லேட்ஸு பர்ச்சேஸு நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அங்கே தான் கம்மியாக இருக்கும். இது ஒன்றுக்கிட்ட எக்ஸாக்ட் 100% டூரிஸ்ட் ஸ்பாட்டுனால உங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இங்கே தெரிஞ்சு இந்த ரூட்டில் போனோடனே ஃபஸ்ட்டு வரதே சூசைட் பாயிண்ட்டு தான் வரும். ஸோ சூசைட் பாயிண்ட்னா அது நார்மலாக மாற்றிட்டாங்க. க்ரீன் வேலி வியூன்ட்டு இருக்கும் அது சூசைட் பாயிண்ட்டு. இந்த ரூட்டில் தான் உங்களுக்கு இது வரும் கரெக்டாக. ஐ மீன் அப்பர் லேக் வியூன்ட்டு. நம்ம கொடைக்கானல் லேக் இருக்குல்ல, சென்ட்ரல் லேக்கோட டாப் வியூ இந்த சைடு தான் வரும். ஸோ அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் போக ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் லேக்கோட அப்பர் வியூ. சும்மா போயிட்டு ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். ஐ திங்க் இந்த தெரிதா மேலே வச்சுருக்காங்க அப்பர் லேக் வியூன்ட்டு. ஸோ ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன் வியூ. இந்த ரூட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு டால்ஃபின் நோஸ் பார்த்துட்டு வந்துடும். டால்ஃபின்ஸ் நோஸ் போகிற ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்க மாதிரி இருக்குது.
நீங்கள் அந்த சர்க்கிள் போகிறீங்களா, அந்த சர்க்கிள்லே நான் சொன்னல அப்படியே போனீங்கன்னா சூசைட் பாயிண்ட்டு அப்படியே லைனாக ஃபுல்லாக சுற்றிட்டு அதில் வந்து டால்ஃபின் நோஸ்க்கு மட்டும் ஒரு லெஃப்ட்டு கட் ஆகும். அந்த லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டாக இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் ஆக போகுது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குன்ட்டு. பட் நல்லாயிருக்கும், வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, இது நான் வந்ததும் இல்லை, லாஸ்ட் டைம் வந்தப்பையும் நான் டால்ஃபின் நோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஏன்னா அப்போவே சொன்னாங்க ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குன்ட்டு. அது சொல்லி 1.5 வருஷம் ஆளாகுது, ஒன்றும் அப்படி தான் இருக்குது ரோடு. சரி போவோம். இல்லை கன்ஃபார்ம் பண்ணி போமா, நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, மேப் கூட போடல. நான் டால்ஃபின் ஹவுஸ் போகிறது இப்படியா? தேங்க்ஸ் தான். கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கேயே வியூ செம்மையாக இருக்குது. இதுலேருந்து அப்படியே எட்டி பார்த்தீங்கனாலே கீழே வரைக்கும் தெரியுது. ஸோ கைஸ் ரீச் ஆச்சு. இதுக்குள்ளே ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட நடக்கணுமா. ஸோ போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ கைஸ் இப்படி தான் போகுது ஃபுல்லாகவே டால்ஃபின் ஹவுஸ் என்ட்ரன்ஸு. ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே. இன்னும் ஒரு 600 மீட்டர்ஸ் கிட்ட உள்ளே போகணுமா. அவங்க 500 சொன்னாங்க, ஆனால் இங்கேருந்து இன்னொரு 600 போங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்குது. பட் உள்ளே போனீங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குன்றாங்க. ஸோ போய் பார்ப்போம். இறங்குறது கூட இறங்கிடலாம் போல். ரிட்டர்ன் இவ்வளோ தூரம் ஏறுறது எப்படி ஏற போகிறேன்னு தெரில. ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். சாரி, இது டால்ஃபின் ஹவுஸ் இல்லை. டால்ஃபின் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 500க்கு முன்னாடி இருக்க பைன் ஃபாரஸ்ட். ஸோ டால்ஃபின் ஹவுஸ் இல்லை, டால்ஃபின் நோஸ் ஒன்றும் போகணும். தெரியுதா? அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது, நம்மளும் போயிட்டே இருக்கிறோம். இதுதான் டால்ஃபின் ஹவுஸ்க்கா ஏறுறது. அவ்வளோதான், வந்தாச்சு டால்ஃபின் ஹவுஸ். ஸோ கைஸ் தெரியுதா? ஐ திங்க் ஆக்சுவல் சூசைட் பண்ணிட்டே தான் கேட்டால். எவ்வளோ இன்டெப்த்தாக தெரியுது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரவாக இருக்கனால கீழே இருக்க வரைக்கும் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி வியூ தெரியுதுன்னு தெரில. ஸோ அது பாருங்கள் மேலே எங்கேருந்து ஏறி வந்ததுன்ட்டு. பட் கண்டிப்பாக வந்ததுக்கு ஒர்த்து தான், செம்மையாக இருக்குது ஸ்பாட்டு. ஸோ இது ஆக்சுவலாக எங்கன்னா, ஸோ அவங்க பசங்களாம் உட்காந்துருங்க தான். அந்த லாஸ்ட்டு அந்த எண்டில் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான். உண்மையாக அங்கே போய் நிற்கிறது ஜஸ்ட் ஒரு பேனிக்கான மூமெண்ட்டாக தான் இருக்குது. எப்படி பயமாக இருக்குது. ஸோ கைஸ் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக டால்ஃபின் நோஸ் பின் பாயிண்டில் உட்காந்துருக்கோம். தெரியுதா? எக்ஸிங் போனால் முன்னாடி போகலான்னு பார்த்தா கையில் லக்கேஜ் இருக்கனால போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். தெரியுதா? கார்னர்ஸ் ஓகே. ஸோ கைஸ் டால்ஃபின் நோஸ்லேருந்து அப்படியே போனால் 2 மினிட்ஸில் எக்கோ ராக்கான். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போய் பார்ப்போம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த டால்ஃபின் நோஸும் எக்கோ ராக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் உங்களோட பர்சனல் ரிஸ்கில் தான் வரணும். கண்டிப்பாக எங்கள் சேஃப்டி செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் யாருமே இல்லை. நோ செக்யூரிட்டிஸ், நோ ஒன்லி பப்ளிக் இப்படி தான்.
ஸோ நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் வரணும். ஸோ கைஸ் கிளியராக இருக்கா? ஃபாகில் ஓரளவு கிளியர் ஆகுது. இப்போ தான் மணி ஆஃப்டர்நூன் 12 ஆக போகுது. ஸோ இப்போ தான் அப்படியே ஃபாக்லாம் கிளியர் ஆகுது. சூப்பராக இருக்குது. இங்கேயும் ஈவன் தோ எக்கோ பாயிண்ட் கூட சூப்பராக இருக்குது. எக்கோ பாயிண்ட்னா கத்தினா எக்கோ ஆகணும். நான் எக்கோ ஆகிற லெவலுக்குலாம் எதுவும் இல்லை. எல்லாம் கத்தி பார்த்தாங்க, ஒன்றுமே கேட்கல ரிட்டர்னு. ஸோ அவ்வளோதான், இதாக எக்கோ நாய்ஸு. அங்கே ஃபுல்லாக ஒன்றும் அந்த கார்னர் வரைக்கும் போகலாம், பட் அங்கே ஃபுல்லாக பசங்களாம் உட்காந்துருக்கனால இப்போ எல்லோரும் எழுப்பிட்டு போய் உட்கார்ற லெவலுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து. ஸோ கைஸ் அவ்வளோதான், டால்ஃபின் நோஸ் எக்கோ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இந்த இடத்துலேயும் 1.5 hours மேலே ஆயிடுச்சு எனக்கு. இந்த இடத்துக்கு நீங்கள் 1 day ட்ரிப்புன்றலாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துலேயும் உங்களுக்கு 2 hours கிட்ட வேஸ்ட் ஆகிரும். ஆனால் 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இறங்கினா ஒர்த்தபிள் பிளேஸ் டு வாட்ச் தான். பட் நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம் எப்படி அந்த டிராஃபிக்லேருந்து ஸ்கிப் பண்ணி. பட் நீங்கள் 1 day ட்ரிப் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டால்ஃபின் ஹவுஸ் ட்ரை பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக 2 hours 2.5 hours மேலே ஆயிரும். நான் எப்படியோ நான் ஸ்டாப் ஒரு 2 தடவை உட்காந்து நினச்சிட்டு வந்ததுக்கே எனக்கு 1.5 hours மேலே ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் பெரியவங்களாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 hours மேலே ஆயிரும். ஸோ டால்ஃபின் ஹவுஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் அது இல்லாமல் அது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது அந்த இடமே. சப்போஸ் வெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் ரொம்ப இருக்குது. க்ரீன் வேலி முடிச்சாச்சு. அப்படியே இப்போ நம்ம இதுக்கு போய்ட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்பாட் வருதுன்னு தெரில சரியா. க்ரீன் வேலின்னு தான் சூசைட் பாயிண்ட். அது அஃபிஷியலாக க்ரீன் வேலி என்னன்னு வச்சுருக்காங்க, பட் உண்மையாக தான் சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்கலாம். சூசைட் பாயிண்ட்டுன்றது ஏதோ ஒரு அஃபென்சிவ் நேம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மாற்றிட்டாங்களாம். அது மாற்றி ரொம்ப நாள் ஆகுது. மேபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன ஸ்பாட்டுன்னு தெரியல, ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கிட்ட வந்திருக்கோம். பில்லர் ராக்ஸ், தூண்பாறை. ஸோ கைஸ் இதுதான் பில்லர் ராக்கோட என்ட்ரன்ஸாக. ஸோ நானும் தேடுறேன் பில்லர் ராக் எங்கே இருக்குன்னு முதல்ல. ஆக்சுவலாக பில்லர் ராக் இருக்கா இல்லை பில்லர் மாதிரி ஏதாவது இருக்குதான்றது கூட எனக்கு தெரில. ஸோ கைஸ் தெரியுதா அவங்க லாஸ்ட்டில் 3 பில்லர்ஸ் மாதிரி இருக்கா? ஐ திங்க் ஃபாக் கொஞ்சம் கிளியர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சு பாருங்க, பில்லர்ஸ் மாதிரி. ஐ திங்க் எக்ஸாக்ட்லி அதுதான் பில்லர்ஸ். எஸ் இட்ஸ் குணா கேவ், கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான். சுரேஷ் ஒன்று தெரியுதுன்னு நினைக்கிறேன், குணா கேவ் என்ட்ரன்ஸு. நான் இதுக்கும் லைட்டாக நடக்க வேண்டியது இருக்கும், பட் இது மேனேஜபிள் தான் நடக்கிறது. ஸோ ரொம்ப லாங்காக இருக்கும்ல இல்லை. ஸோ உள்ளே போய் பார்ப்போம்.
ஸோ கைஸ் கிளம்பியாச்சு, குணா கேவ் பார்த்தாச்சு. கைஸ் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். நல்லா இருந்துச்சு குணா கேவு. பார்ப்போம், டைம் லேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். டைம் லேப்ஸ் எப்படி கரெக்டாக வந்திருக்கான்னு தெரில. க்ளவுட் மூமெண்ட்டு நேக்கட் ஐக்கு நல்லா தெரிஞ்சது, கேமரா லென்ஸ்க்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலையே. ஸோ பைன் ஃபாரஸ்ட் வியூ க்ளீனாக இருக்கா. காசு ஃபுல்லாக சைட்லலாம் நிறுத்தி வச்சிட்டாங்க. ஸோ இது சும்மா ஒரு டீமாக வந்தால் உள்ளே போய் சும்மா ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ பைன் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸு முன்னாடியே தான். ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் கொடைக்கானலோட டிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினச்சோம். ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் வண்டி. ஸோ கைஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அப்பர் வேல்யூ லேக் இருக்குல்ல, அப்பர் வியூ லேக், குளிருக்கு வாயிலாக ட்விஸ்ட் அடிக்குது. லேக் டாப் வரைக்கும் போயிட்டு அந்த சைடே ஒரு டவுன் இருக்குது, அந்த டவுன் இறங்கி போய் பார்ப்போம் அந்த சைடில் ஏதாவது வியூபிள்ஸ் கிடைக்குதான்ட்டு. ஸோ அந்த சைட் பார்த்துட்டு அப்படியே, ஏன்னா அந்த சைடு போனாலும் லேக் வரப்போகுது, இப்படி வந்தாலும் லேக் வரப்போகுது. பட் இந்த சைடு தான் நம்ம வந்துட்டோமே ஆல்ரெடி. ஸோ அந்த சைடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருவோம். ஸோ அப்போ அந்த ஃபேரி ஃபால்ஸு, அந்த எந்த ஃபால்ஸ்லுமே தண்ணி இல்லையா? எதுலேயுமே தண்ணி கிடையாது. ஓ 10 பிளேஸ் பார்க்கலாம். ஓ இந்த சைடே போனால். ஆமாம், தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கைஸ் ஃபால்ஸ் போகிறது கூட வேஸ்ட்டு தான், ஃபால்ஸில் தண்ணி இல்லையா, சும்மா வியூபிள் தானா. ரிட்டன் நம்ம வந்த ரோட்லேயே போனால் தான், அவ்வளோ தூரம் போனால் தான் இது. கொடைக்கானல் லேக் கிட்ட வந்தாச்சு. பக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த கேம் ஜோனு, 70 தேட்டரு, ஹார்ஸ் ரைடு, சைக்கிளிங்கு எல்லாமே இருக்கும். யோசிச்சு போக வேண்டியது தான். போட்டிங் போகல, போட்டிங்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேராக வேணும். இதுதான் பிராண்ட் பார்க், சென்டர் ஆஃப் லேக் பக்கத்துலேயே இருக்கும். பட் சூப்பராக இருக்கும். பட் என்னன்னு தெரியல, இந்த தடவை அவ்வளோ ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஃபோட்டோக்காக. ஸோ கைஸ் ஹார்ஸ் ரைடிங் முடிச்சாச்சு. டைம் இருந்தது, சரி ஓகே நம்ம அந்த பியர்ஸ்டோலா ஃபால்ஸ் அது போயிட்டு வந்துடுவோம். தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க, சரி இருக்கட்டும் சும்மாவாது போயிட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அது என்ன இருக்குது, சப்போஸ் தண்ணி இருந்தால் எப்படி இருக்குன்றத சும்மா அப்படி பார்த்துட்டு வந்துடும். ஸோ கைஸ் இதுதான் இந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் see எப்படி இருக்குன்ற உள்ளே போய் பார்ப்போம். ஐ திங்க் இதுதான் வாட்டர் ஃபால்ஸ், தண்ணி இல்லாத ஃபால்ஸ் தெரியுதா? ஸோ இதில் தான் ஃபால்ஸு, சுத்தமாக வாட்டர் இல்லை, ஏதோ ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி இது ஓவர் கம் ஆகி கூட போகிறதில்ல. ஸோ
வந்ததுக்கு மோஸ்ட்டாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அவ்வளோதான் கிளம்புமா.